ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து வரும், சம்டைம்ஸ் வந்து வியூஸ் வராது. அப்போல்லாம் நான் டவுன் ஆவேன். என்னடா அது, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோமே, ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு டவுன் ஆவேன். ரொம்ப எனக்கு பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே ஓடாது. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்கோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைபரோ ஒரு கமெண்ட் வந்தால் கூட பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ புத்துணர்ச்சி கிடைக்கும். அது எல்லாமே உங்களால தான். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி வந்து டெல்லியில் உள்ள பாலாஜி கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து வந்தோம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து சில குடும்பங்கள் வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு. வீட்டிலேருந்து ஒரு கேப் புக் பண்ணி வந்திருந்தோம். ஒரு 1/4 மணி நேரம் தான் நம்ம வீட்டுக்கு கேப்பு. நைட் நேரம்ன்றனால ஆட்டோலாம் வர முடியல. அதனால தான் கேப் புக் பண்ணி வந்திருந்தோம். அங்கே திருக்கல்யாணம் கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து கொடுத்துருந்தாங்க. என் பையன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அரிசினா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கப்புறம் நம்ம உண்டைக்கட்டி தான், நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்தாலே உண்டைக்கட்டி தான், அதை வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு கையில் பூந்தியும் ஒரு கையில் வெண்பொங்கலும் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் அவ்வளோ செஞ்சு சாப்பிட்டாலும், சட்டி சட்டியாக சாப்பிட்டாலும், அந்த இத்தனையோண்டு கொடுக்குற அந்த பொங்கலுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. என்ன தான் தெரில, அது கோயிலில் கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். அப்படி தான் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் டயட்டில் இருந்தேன் அந்த டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ரெகுலராக நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் வெயிட்டை. இருந்தாலும் நிறைய டீட்டெயில்டாக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்டில் கூட கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணால் கூட அது வந்து ஒருத்தர் அதனால் பயன்பட்டால் கூட எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் கோயில் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரொம்ப பெரிய கோயில். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அதை வந்து டெல்லியில் தமிழ் மக்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்களுக்கு இங்கே வரும்போது இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். நம்ம ஊருக்கே போன ஒரு ஃபீலாக இருக்கும். இங்கே வந்து வரும்போது நிறைய தமிழ் மக்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும், ஏன்னா இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது நம்மளோட தமிழ் மொழி கேட்டாலே பார்த்திங்கன்னா திரும்பி பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அன்றைக்கும் இருந்தது. அதனால் நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த தமிழ் பீப்புள்ஸ் இருக்கிற மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நாங்கள் வந்து இருப்போம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம் கொஞ்சம் கையில் வச்சுட்ருந்தோம். அது எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ல, ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய சின்ன பையனுக்கு நல்லா சொட்டரெல்லாம் போட்டு, நாங்கள் பெரிய பையனுக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொட்டரை போட்டு பேக் பண்ணிட்டோம். ஏன்னா குளிர் வந்து முடிய போகிற டைம், குழந்தைங்களை வந்து பாதுகாக்கணும். நமக்கு வந்து குளிர் வந்து தெரியாத மாதிரி இருந்தாலும் அது வந்து நெஞ்சில் போய் இது பண்ணிவிட்டு சளி ரொம்ப இருக்கும். உடம்புலையுமே அந்த குளிர் காற்று பட்டுச்சுன்னா உடம்பு வலி இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ அதனால் பிள்ளைங்களை வந்து நல்லா கவர் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து சும்மா சரி எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குளிர் தெரில, நாங்கள் அப்படியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி திட்டுட்டு இருந்தாங்க. காதலே வாங்கல. அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. என்னோடய பையனுக்கு வந்து ஹாப்பியாக பாருங்கள். சூப்பராக வெளிலையும் வந்தாச்சு. வந்துட்டு கேப் வந்து புக் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பூக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்காரங்க தான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பேசுகிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இந்த வீடியோ எண்ட்லேயே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து அயன் பாக்ஸும் 2 பேருக்கு, ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்சும் வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து நானாகவே குலுக்கல் முறையில் தான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 3 பேருமே நானாக செலக்ட் பண்ண ஒரு 3 பேர் தான். ஏன்னா எனக்கு 3 பேரும் ரெகுலராக கமெண்ட் பண்ண 3 பேரை தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கிவ் அவே வந்து பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரமே. நீங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிவ் அவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டருக்கு வந்து கொடுத்துருந்தேன். வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் இஸ்
உங்கள் ஞாபகமாக அயன் பாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அக்கா கிஃப்ட் வந்துருச்சுக்கா, தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 50Kல வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ கீழ வந்து தெரிவிங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சூப்பரான விளாக்ல வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.